Hello guys, இந்த வீடியோல நம்ம பென்ஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். பென்ஷனை ரெண்டா பிரிக்கறாங்க. ஒன்னு வந்து uncommuted pension, இன்னொன்னு வந்து commuted pension. Periodic pension அப்படினா monthly pensionனை தான் வந்து uncommuted pension ன்னு சொல்லுவோம். Commuted pensionனா lump sum amount, இப்போ 5 lakh 10 lakh ரிசீவ் பண்ணிருந்தாங்கன்னா மொத்தமா அதை தான் நம்ம வந்து கம்யூட்டட் பென்ஷன் சொல்லுவோம். இந்த மந்த்லி பென்ஷன் வாங்குறாங்கல்ல, இது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இது வந்து டாக்ஸபிள். நெக்ஸ்ட் கம்யூட்டட் பென்ஷனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இன்னொன்று வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி எக்ஸம்டட். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து பென்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இங்கே வந்து மந்த்லி பென்ஷன், அதாச்சும் ஒரு மாதத்துக்கும் பென்ஷன் தருவாங்கள்ல, அது வந்து டாக்ஸபிள். அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் தந்துருப்பாங்கல்ல பென்ஷனாக மொத்தமாக, இப்போ 5 lakh 10 lakhன்ட்டு, அதுக்கு வந்து இவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இப்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ரெண்டாக பிரிக்கிறாங்க. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி, அதுக்கப்புறமா கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணாத எம்ப்ளாயீஸ்ன்ட்டு. கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணவங்களா இருந்தால் பென்ஷனோட மொத்த அமௌண்ட்லேருந்து 1/3 வந்து எக்ஸம்டட். இதுவே வந்து கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணாதவங்களா இருந்தாங்கன்னா பென்ஷனோட மொத்த வேல்யூலேருந்து 1/2 வந்து எக்ஸம்டட். இப்போ வந்து சம்ஸ் பார்க்கலாம். அதர் எக்ஸசைஸ் 77 தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 5.156 இருக்க சம்மு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிஸ்டர் ஏன்றவர் வந்து XYZ லிமிட்டட்லேருந்து ரிட்டையர் ஆகுறாராம். என்னைக்குன்னா 30/4/2024, அதாச்சும் April 30 அப்போது ரிட்டையர் ஆகுறாரு. அவருக்கு வந்து 12,000 பர் மந்த்துக்கு பென்ஷனாக அவர் வந்து வாங்குறாராம். எப்போனா 2024 to 25. இவரோட டாக்ஸபிள் பென்ஷனு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு. அவர் வந்து மந்த்லி பென்ஷன் தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு. மந்த்லி பென்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தா அது அவங்க நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே டாக்ஸபிளாக ஃபுல்லாகவுமே. மந்த்லி பென்ஷனாக இருந்தால் எந்த கேட்டகிரியில் வரும்? அன்கம்யூட்டட் பென்ஷன். பர்டிகுலர்ஸில் அன்கம்யூட்டட் பென்ஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க? 12,000 பர் மந்த்துக்கு ரிசீவ் பண்ணுறாங்க. இன்டூ அவங்க ரிட்டையர் ஆனது எப்போ? 30th April வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ப்ரீவியஸ் இயர் எப்போ? April 1 2024 March 31 2025 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரா. அவர் வந்து April 30 அப்போ ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தானே அவர் வந்து அந்த மந்த்லி பென்ஷன் வாங்குவார். அப்போது ஏப்ரலை விட்டுடணும். ஏப்ரலுக்கு அப்புறமா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் 11 மந்த்ஸுக்கு அவர் இந்த 12,000 rupees பென்ஷனாக வாங்கியிருக்காரா. ஸோ 12,000 into 11 மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 1,32,000 கிடைக்கும். இதுதான் அவரோட அன்கம்யூட்டட் பென்ஷன், அதாச்சும் டாக்ஸபிள் பென்ஷனோட அமௌண்ட்டு. இதை அப்படியே கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு டாக்ஸபிள் பென்ஷன். இப்போ நம்ம வந்து அதர் எக்ஸசைஸ் 78 தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ன்றவர் வந்து ரிட்டையர் ஆகுறாரு PQRP லிமிட்டடில் இருந்து. என்னைக்குன்னா December 2024 அப்போ அவர் 7,000 பர் மந்த்துக்கு பென்ஷனாக ரிசீவ் பண்ணுறாரு. எப்போ வரைக்கும்னா February 28 2025 வரைக்கும். அவர் இறக்கும் போது இவரோட டாக்ஸபிள் பென்ஷனை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அது மாதிரி இவங்க வந்து பென்ஷனு பர் மந்த்துக்கு ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன். அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் டாக்ஸபிள், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் ஃபுல்லி டாக்ஸபிளா. ஸோ அவர் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாரு? 7,000 பர் மந்த்துக்கு ரிசீவ் பண்ணியிருக்காரு. இன்டூ அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாரு? டிசம்பரில் ரிட்டையர் ஆகுறாரு. எப்போ வரைக்கும் அந்த 7,000 rupees அவர் வந்து வாங்குறாருன்னா February 28 வரைக்கும் தான் வாங்குறாராம். அப்புறமா அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ 7,000 அவர் ரிட்டையர் ஆகுறது டிசம்பரில். டிசம்பருக்கு அப்புறமா ஜான்வரி, February 28 வரைக்கும் வாங்கியிருக்காரு. ஸோ February 2 months இன்டூ 2, 7,000 into 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 14,000 கிடைக்கும். அப்படியே கீழே இறக்கி போட்டுக்கோங்க. 14,000 தான் taxable pension.
இப்போ நம்ம அதர் எக்ஸசைஸ் 79 தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து மிஸ்டர் பியோட டாக்ஸபிள் பென்ஷனை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா. அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருன்னா 30th April 2024 ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆகிட்டு 2400 பர் மந்த்துக்கு வந்து பென்ஷனாக ரிசீவ் பண்ணுறாரு. எப்போ வரைக்கும்னா 31/10/2024 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 1/11/2024 70% வந்து கம்யூட்டட் பென்ஷனாக அவர் ரிசீவ் பண்ணுறாரு. எவ்வளோனா 1,80,000. கம்யூட்டட் பென்ஷன்னா என்னது? லம்சம் அமௌண்ட்டா? அதான் 1,80,000. இவர் வந்து யாரு? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கம்யூட்டட் பென்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்டடா. ஸோ இந்த 1,80,000 ஃபுல்லாகவே எக்ஸம்டட். அவர் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அவர் எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்காருனா 35 years 8 months வந்து வேலை செஞ்சுருக்காராம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை ஷார்ட்டாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் எப்போ ரிட்டையர் ஆகுறாருனா 30/4/2024 அவர் ரிட்டையர் ஆகுறாரு, ஏப்ரல் மந்த்து. நெக்ஸ்ட்டு 1/5/2024 இருந்து 31/10/2024 வரைக்கும் அவர் வந்து 2,400 பர் மந்த்துக்கு பென்ஷனாக ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ மந்த்து? மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் 2,400 பர் மந்த்துக்கு பென்ஷனாக வாங்கியிருக்காரு. அப்போ இது வந்து அன்கம்யூட்டட் பென்ஷனாக மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அப்போது 6 மந்த்துக்கு அவர் வந்து 2,400 மந்த்லி பென்ஷனாக வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து 1/11/2024 இருந்து 31/3/2025 70% கம்யூட்டட் பென்ஷன் வாங்கியிருக்காரு. இப்போது 100ல் 70% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 30%. அப்போ இந்த 30% வந்து அன்கம்யூட்டட் பென்ஷனாக தானே இருக்கும். அன்கம்யூட்டட் பென்ஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ இந்த 30% ஆஃப் அன்கம்யூட்டட் பென்ஷனை நம்ம கேல்குலேட் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இவருக்கு வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன் தான் டாக்ஸபிள். அன்கம்யூட்டட் பென்ஷன் 1/5/2024 இருந்து 31/10/2024 வரைக்கும் அவர் 2,400 பர் மந்த்துக்கு பென்ஷனாக ரிசீவ் பண்ணியிருக்காரா? இது வந்து மந்த்லி பென்ஷன். எத்தனை மாதத்துக்கு வாங்கியிருக்காருனா 6 மந்த்துக்கு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 6 மந்த் வருதா? அப்போது நம்ம வந்து இங்கே 2,400 × 6 மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 14,400 rupees கிடைக்கும். மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பென்ஷன் இந்த அமௌண்ட் வாங்குறாரு. நவம்பர் 1,80,000 rupees லம்சம் அமௌண்ட் வாங்கியிருக்காரு பென்ஷனா. 70% தான் வந்து அதில் கம்யூட்டட் பென்ஷனா. பேலன்ஸ் இருக்க 30% வந்து அன்கம்யூட்டட் பென்ஷனா. ஸோ இது வந்து இந்த 30% அன்கம்யூட்டட் பென்ஷன் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கணும். அன்கம்யூட்டட் பென்ஷன் எப்போல இருந்துன்னா நவம்பரில் இருந்து மார்ச் வரைக்கும் எவ்வளோ பர் மந்த்துக்கு வாங்குறாருன்னா 2,400 rupees இன்டூ எத்தனை மந்த்து? நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் 5 months இன்டூ 5 இன்டூ இதில் 30% தான் அன்கம்யூட்டட். ஸோ 30 divided by 100 பர்சன்டேஜில், அதனால் கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை கேல்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3,600 rupees கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 18,000 கிடைக்கும். இதுதான் வந்து taxable pension. Thanks for watching.